அனைவருக்கும் வணக்கம். பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் ஓம்நாத் சிங். அவருக்கு வயசு 48. அவர் ஒரு பான் மசாலா வியாபாரி. ஓம்நாத் சிங்கோட பக்கத்து வீட்டில் வசித்த இளம் தம்பதி தான் விஷால், அவருடைய மனைவி ரூபி. விஷாலுக்கு வயது 25, ரூபிக்கு வயது 24. ரெண்டு பேருமே குஜராத்திலேயே தங்கி இருக்கும்போது ரொம்ப நெருக்கமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போல் பழகிட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஓம்நாத் சிங்கும் அவங்க பக்கத்து வீட்டுக்காரனான விஷாலும். இப்போது அவங்க நேராக பெங்களூருக்கு குடியேறி இருக்காங்க. பெங்களூரில் குடியேறும்போது அவங்க இருந்த அதே அப்பார்ட்மெண்ட்லேயே நாங்களும் வந்து தங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு விஷால் ரூபி தம்பதியும் அவங்க பக்கத்து ஃப்ளாட்லேயே வந்து தங்கிடுறாங்க. ரெண்டு பேரும் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸு போல் பழகி வந்துட்டு இருக்கும்போது விஷாலுக்கு திடீர்னு பண நெருக்கடி ஏற்படுது. அதாவது ஓம்நாத் சிங்கோட பக்கத்து வீட்டுக்காரரான விஷாலுக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு, நீ தான் பான் மசாலா வியாபாரியாச்சே, எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா வட்டிக்கு கடனாக கொடு, நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கியிருக்காரு. ஆனால் வாங்கினதுலேருந்து வட்டியும் கொடுக்கல, அசலியும் கொடுக்கல. இதை ஓம்நாத் சிங்கு விஷாலை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, என்ன எனக்கு எப்போ பணம் தரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் தரேன்னு சொல்லிகிட்டே வந்துகிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் ஓம்நாத் சிங்க்கு இவங்கிட்ட இருந்த பணம் வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாரு தன் நண்பனான அந்த விஷாலை. தினம் அவமானப்படுத்திட்டு வந்திருக்காரு. ஏடா நீலாம் காசே கொடுக்க முடியல, எதுக்குடா நீலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, சாராயத்தை குடிச்சிட்டு நேராக விஷால்கிட்ட வந்து, எனக்கு நீ வந்து பணமும் கொடுக்க வேண்டாம், வட்டியும் கொடுக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக உன் பொண்டாட்டியை வந்து என் கூட அனுப்பி வச்சிரு, நான் உன்னோட கடனை தள்ளுபடி செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓம்நாத் சிங் இதை சொன்ன அடுத்த நிமிஷமே விஷாலுக்கு வேறு வழி தெரியல. தினம் நம்மளை அவமானப்படுத்திகிட்டு இருக்கான், அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கான், இதுக்கு பேசாமல் இவன் கூட அமுச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் தன்னோட மனைவியான ரூபிகிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணுறான், நீ போயிட்டு அவன் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவளும் கடனுக்காக சரி நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒத்துக்கிறா, இதுக்கு சம்மதிச்சுக்கிறா. உடனே ஓம்நாத் சிங் என்ன பண்ணுறான் அப்படின்னா, 1,00,000 ரூபாய்க்கு ஒரு மாதம் அப்படின்னா நான் உனக்கு 3 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், எங்கள் கூட வந்து உன் பொண்டாட்டி 3 மாதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வந்து இவனும் அந்த மனைவியை வந்து அனுப்பிச்சி வச்சிட்றான். அப்படியே பக்கத்து ஃப்ளாட்லேயே போய் தங்கவும் வச்சிட்றான். இவன் 3 மாதமாக வந்து அடைச்சி வச்சிட்றான் ஓம்நாத் சிங்கு அந்த பொண்ணை. சும்மா இல்லை, மாதம் 1 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லியே விஷாலியோட மனைவிகிட்ட ரூபியாக தினமாக உல்லாசம் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்கான் அந்த ஓம்நாத் சிங்கு. 3 மாதமும் ரூபி விரும்புகிற சாப்பாடு, அவள் கேட்குற தின்பண்டம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கான் இந்த ஓம்நாத் சிங்கு. ஆன்லைனில் கவர்ச்சியான உடைகளை வாங்கி குவித்து அவற்றை ரூபிக்கு வந்து அனுப்பிச்சு தன்னுடைய ஆசைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு வந்துருக்கான். தினம் காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு நேரங்காலமே கிடையாது. அந்த மாதிரி உல்லாசம் அனுபவித்ததால் ரூபிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுறது. திடீர்னு ஒரு நாள் படுத்துடுறா, ரொம்ப ஃபீவர். ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. காய்ச்சலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை விடாமல் சித்திரவதை பண்ணுறதுக்கான் இந்த ஓம்நாத் சிங்கு. விஷால் வந்து ஒரு நாள் மதியானமாக, சரி நம்ம ஒய்ஃபை வந்து அனுப்பிச்சி விட்டு கொஞ்சம் நாள் ஆகுது, நம்ம என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்க்காம அதுக்காக கண்டுக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாட்டி எட்டி பார்த்துருந்துருக்கான். அப்போ தான் வந்து அவன் பொண்டாட்டிக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறதையும் அந்த நிலமையிலையும் இவன் வந்து கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கிறதையும் நேர்லேயே வந்து பார்த்துடுறான். இதை பார்த்ததுக்கப்புறம் விஷாலுக்கு மனசு தாங்கலை. ஐயோ, நம்ம ஒய்ஃபை வந்து கடனுக்காக அமுச்சு விட்டான், இவன் என்னடான்னா கொன்னே விடுவானாட்டுக்கு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது. அப்புறம் ரூபியை கூப்பிட்டு பேசியிருக்கான், இங்கே வா ரூபி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம 2 பேரும் ஒரு திட்டம் போடலாம், இதுக்கப்புறம் வந்து இவனை இங்கே வச்சுருந்தோன்னா நிச்சயமாக நம்மளை வந்து இவன் வாழ விட மாட்டான், பணம்னு கேட்டு தொல்லை பண்ணுவான். அதனால் விஷாலை வந்து நான் வந்து வெளியூர் போகிறேன், 5 நாள் வரமாட்டேன்னு நீ அவன்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூபிகிட்ட சொல்லிடுறான். உடனே ரூபியும் போயிட்டு, என் வீட்டுக்காரர் 5 நாள் வந்து வரமாட்டார், வெளியூர் போகிறாரு, அன்றைக்கி நைட்டே வந்து நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அந்த பொண்ணு சொன்னதை கேட்டு நம்பி அன்றைக்கி ராத்திரியே வந்து ஓம்நாத் சிங்கு ரூபியோட உல்லாசமாக இருக்கிறதுக்கு வரான் ஆள். வந்த மாதிரியே திட்டமிட்டபடியே கணவன் விஷாலுக்கும் ரூபி மிஸ்டு கால் கொடுத்துட்றா, வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே நுழைஞ்சிட்றாங்க. திடீர்னு அவன் புருஷனும் பொண்டாட்டியும் உள்ளே நுழைய 2 பேரும் வர்றதை பார்த்தோன்னே இவனுக்கு கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. என்னடா நீ ஏன்டா வர, உன் ஒய்ஃபு தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கதவை பூட்டிடுறான். உடம்புல விட்டு துணி இல்லாமல் இருந்த அந்த ஓம்நாத் திருடனுக்கு தேல் கொட்டி இது மாதிரி நிற்க கொஞ்சம் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ரூபியும் ஓம்நாத் சிங்கை கட்டி போட்டுடுறாங்க டக்குன்னு. 3 நாள் வந்து தொடர்ந்து இரும்பு கம்பி, பெல்ட்டு,
கைலி அப்படின்னு சொல்லிட்டு எதை கிடைக்குதோ கையில் கிடைச்சது எல்லாத்தையும் வச்சு எப்படி என் பொண்டாட்டி நீ சித்திரவதை பண்ணியோ அதே சித்திரவதை உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமாக அடித்து சித்திரவதை செஞ்சுருக்காங்க. நீ என்னை 3 மாதமாக நாசம் பண்ண, நான் உன்னை 3 நாள் வந்து நாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபி சொல்கிறா. உடனே வந்து போட்டு அடின்னு அடித்து சரியான வெளுன்னு வெளுத்து விட்ருக்காங்க. தன்னோட வேதனை எல்லாத்தையும் வந்து தீர்த்துக்கிறாங்க. 3ஆவது நாள் ராத்திரி ஓம்நாத் சிங்கோட மனைவிட்டிருந்து சாக்கு போக்கு சொல்லி குஞ்சலா தேவியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து பொண்டாட்டியும் வந்து பார்க்குறா. கணவன் வந்து ரத்தம் சொட்ட நிற்கிற காட்சியை அந்த குஞ்சாதேவி பார்த்த அடுத்த நிமிஷமே ரொம்ப அதிர்ச்சியாகி போடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓம்நாத் செஞ்ச கொடுமைகளை செல்ஃபோனில் காட்டினா விஷால். இந்த பாரு, உன் புருஷன் வந்து என் பொண்டாட்டியை வந்து கூப்பிட்டு 3 மாதமாக அடைச்சி வச்சு என்னென்னலாம் பண்ணியிருக்கான் பாரு, ஒரு 3 லட்ச ரூபா கடனுக்காக என்னென்னலாம் செஞ்சு கொடுமை செஞ்சுருக்கான் பாரு, இப்படியா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது உடனே அவன் ஒய்ஃப் வந்து ஏண்டா நீலாம் ஒரு மனுஷனா, நீனு என்னை விட்டுட்டு வந்து நீ இன்னொரு பொண்ணை இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லியிருக்கா அந்த பொண்டாட்டி. ஆனால் அதுக்கப்புறமும் வந்து விஷாலும் ரூபியும் சேர்ந்து ஓம்நாத் சிங்கை கழுத்து நெரிச்சு கொலை செஞ்சுருக்காங்க. இவன் கொஞ்சம் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டி குஞ்சாதேவி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. ஏன் வீட்டுக்காரரை வந்து கொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு அவன் கொடுமை பண்ணியிருக்கான், அவன் செத்தாலும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓம்நாத் சிங்கோட ஒய்ஃபே வந்து சொல்லிடுறான். இவனுக்கு வேண்டிய தண்டனை எல்லாம் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னதால் அவங்களும் வந்து அவனை கொலை பண்ணிடுறாங்க. கொலைக்கு அப்புறம் உடலை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பையில் வந்து கட்டியிருக்காங்க. அதுவும் பிளாஸ்டிக் பையில் கட்டி நைட்டு கரெக்டாக 2:30 மணிக்கு விஷால் வந்து தனியாக தூக்கிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற மோன்ஹாலில் திணிச்சு மூடியை வந்து மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் பெட்டி படிக்கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. யார்? அந்த ஓம்நாத் சிங்கோட ஒய்ஃபு, இந்த விஷாலோட ஒய்ஃபு ரூபி, எல்லாம் 3 பேரும் சேர்த்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. நிறைய லாட்ஜில் வந்து ரூம் போட்டு அங்கங்கே தங்கி பதுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. குஞ்சாதேவியோட மொபைல் சிக்னலை மட்டும் அவள் வந்து மறந்து போயிடுறா. அவள் வந்து மொபைல் ஆஃப் பண்ணவே இல்லை. அவள் மொபைல் சிக்னலை வந்து போலீஸார் கண்டுபிடிச்சிட்றாங்க. ஏன்னா ஒரு நாள் வந்து சாக்கடை அள்ளுறதுக்காக ஒரு தொழிலாளி அந்த ட்ரைனேஜ் ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது ஒரு உடலை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. அந்த உடலை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஆராய்ச்சி செய்யும்போது அது ஓம்நாத் சிங்கோட உடல்னு சொல்லி தெரிய வந்த அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா அவன் மனைவி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவளும் அக்ஸாண்டு அப்படின்னோடனே அவள் தான் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மொபைல் ஃபோனை ட்ரேஸ் பண்ணும்போது அவள் இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிய வந்துடுது. உடனே அங்கே போய் கைது பண்ணும்போது அங்கே கூட இவங்களும் இருந்திருக்காங்க. நீங்கள் 2 பேரும் என்ன சேர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க, இவன் புருஷனை வந்து யாரை கொண்டு போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது எல்லா விஷயமும் அப்போ தான் தெரிய வருது போலீஸுக்கு. கொன்னதே இந்த விஷால், ரூபி, இவங்க 2 பேரும் தான் சென்ட்டு. இதுக்கு உடந்தையாக இருந்தது ஓம்நாத் சிங்கோட மனைவி அந்த குஞ்சாதேவி அப்படின்றவ. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு அவன் பண்ணது கொடுமையாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் வந்து கொலை செஞ்சது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷால், ரூபி, குஞ்சாதேவி அந்த 3 பேர் மீதும் ஐபிசி செக்ஷன் 302 கொலை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு 120B குற்ற சதி திட்டத்துக்காக உனக்கும் 201 ஆதாரங்களை அழிக்கிறது, இப்படி பல்வேறு பிரிவுகள் கீழே வந்து வழக்கு பதிவு செய்யப்படுது. 3 பேரும் நீதிமன்ற காவலில் வந்து இருக்கிறாங்க. இந்த வழக்கு சட்ட ரீதியாக தெளிவாக இருந்தாலும் சமூகத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்குது. பலர் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எடுக்கப்பட்ட பழிவாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு கருதுகிறாங்க. ஆனால் சட்டம் தன்னோட பாதையில் தண்டனையை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டும் எதிர்பார்க்கப்படுது. வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அடுத்த கட்ட அப்டேட்டுகள் கண்டிப்பாக வந்து சொல்லப்படும். இப்போதைக்கு இந்த கொலை வழக்கு இப்படி தான் முடிஞ்சிட்ருக்கு. பார்ப்போம் அடுத்த என்ன நடக்குது அப்படின்றத. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கன்வாசல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.